ஐயா, உங்களுக்கு இந்த மலர் மருத்துவத்துல ஒரு தீராத தாகம் எப்படி வந்தது? அது இந்த இது வேணுகோபால் சாமியில் மனதில் எதை பதிய வைக்கிறீர்களோ அதான் உங்களுக்கு வியாதின்னு சொல்றாங்க. அதே ஆங்கில டாக்டர் பாச் என்ன சொல்றாருன்னா, பதிவான எண்ணங்கள் என்னவோ அதுதான் நமக்கு வியாதியை கொடுக்குது அப்படிங்கிறார். அப்ப ஈஸ்வர அறிவு நம்மளுடைய வலது பக்க மூலையில் என்ன பதிவானதோ அதுதான் நடக்குது. இப்ப நீங்க சித்த வைத்தியர்கள்ட்ட போனீங்கன்னா கூட, பரம்பரை வைத்தியர்கள்ட்ட வலது மூலையில் பிளாக் ஏற்பட்டா இடது கையும் இடது காலம் விளங்காது, அதனால காப்பாற்றவே முடியாதுவாங்க. ஏன்னா ஈஸ்வர அறிவுல டெபாசிட் ஆயிடுச்சு. வலது கையும் வலது காலம் விளங்கலைன்னா மருந்து கொடுத்து சௌகரிய மாட்டாங்களே, ஏன்னா அது டெம்பரரி, இட் இஸ் நாட் சேவ்டு, நம்ம மைண்ட்ல உள்ள தாட்டு. அதனாலதான் வலது பக்கம் ஸ்ட்ரோக் வந்தா காப்பாத்திடலாம், இடது பக்கம் ஸ்ட்ரோக் வந்தா பெர்மனன்ட். இடது பக்கம்ங்கிறது இடது கையும் இடது காலும். அப்ப அந்த பிளாக் எங்க இருக்குன்னா வலது மூலையில இருக்கு, ஈஸ்வர அறிவுல இருக்கு. ஈஸ்வர அறிவுல என்ன பதிவா இருக்குன்னு நம்ம ஆழமா கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை எலிமினேட் பண்ணாத வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ண எண்ணம் டெலீட் ஆகுறது இல்ல. டெலீட் ஆகாத வரைக்கும் நாம் அதன் பிடியிலே தான் இருக்கிறோம். அதைத்தான் டாக்டர் பாச்சு பொறாமையோ கோபமோ கவலையோ சந்தேக புத்தியோ பதிவாயிட்டால் அதுக்குள்ளே மாற்று மருந்தான அவருடைய 38 மருந்துல எது இருக்கோ அதை கொடுத்து அழிச்சதுக்கு அப்புறம் தான் ஈஸ்வர அறிவில் ஆன பதிவுகள் அழிக்கப்படுகிறது. பிறவி மாற்றங்களும் அதுதான். ஒரு பிறவிக்கு அடுத்த பிறவி மாறையில இந்த பிறவி வாசனைகளை அழிச்சுட்டு அடுத்த பிறவி பிறக்க பார்க்கிறோம். பிறந்ததுக்கு அப்புறமும் தியானம் பண்ணி அழிக்க பார்க்கிறோம். ஆனா தியானத்தினாலேயோ அதுலயோ அவ்வளவு ஈஸியான முயற்சியில் முடியாத ஒன்றை மலர் மருத்துவத்தின் மூலம் அந்த குணாதிசயம் அழிக்கப்பட்டு விடுமையானால் ஈஸ்வர அறிவு எந்த எண்ணங்களும் இல்லாத சுத்த சைத்தன்யமா இருக்கு. எட்வர்ட் பேட்ச் ஐயா, அதாவது தேவையில்லாத அந்த தீய பதிவுகளை எடுத்துடணுங்கிறார். அது எடுத்துட்டாலே சரியாயிரும். அந்த தீய பதிவுகளை எடுக்கிறதுக்கு தான் இந்த 38 மலர்களுடைய பூக்களினுடைய எசன்ஸ்களையோ பயன்படுத்தி இருக்காரு. அந்த பழைய பதிவுகளை எடுக்கிறாரு, அவ்வளவுதான். நாளாக மனிதனுக்கு ஞாபக மறதி வரையிலே அவனுடைய ஈஸ்வர அறிவுடைய நேச்சுரல் டிப்ளீஷன் தான் அது. அந்த ஈஸ்வர அறிவு எண்ணங்கள்லாம் போனோம்னா நம்ம போயிருவோங்கிறதுக்காகத்தான் லூயிஸ் ஹே என்ற அம்மா இறப்பை பற்றி சொல்லையில, இறப்பு என்பது ஒரு மறதி. இந்த மறதி என்ன, இந்த பூமியை விட்டு நம்ம பிறப்பிட்டோம்ங்கிற மறதி. இந்த பிளானட்டை விட்டு போறோம்னு இது முடிவான அன்னைக்கு அது மறந்து, அது வரைக்கும் அது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த வலது மூலையில் எதையெல்லாம் பதிவு பண்ணி வைத்திருக்கிறோமோ அதே நமது வாழ்வியல் ஆயிடுச்சு. அதாவது தேவையில்லாத பதிவுகள் வலது மூலையில தேவையில்லாத பதிவுகளை கூட அழிச்சிடணும். நல்ல பதிவுகளை வைக்க அது நம்ம வழி நடத்துது. ஆமா, இப்ப அந்த பாச்சையாவுடைய குறிக்கோள் அந்த பதிவுகளை அழிக்கிறது தான். அழிச்சோம்னா அந்த உடல் குறைகள் சரியாயிருது. ஆமா, அந்த மனசுல உள்ள குறைகள் சரியாகும் போது உடல் குறைகள் தானா சரியாகும். அப்போ உடல் ரீதியான குறைகளுக்கு மருந்து கொடுக்கல அவரு, மன ரீதியான குறைகளுக்கு தான் கொடுக்கிறார். அப்ப டாக்டர் பாச்சுடைய மிகப்பெரிய தீர்வு என்னன்னா, மலர் மருத்துவம் அவ்வளவும் இறைவனுடைய சக்தியை வச்சிருக்க டிவைன் பவர். நமது எண்ணங்களும் நல்லா இருந்தா அது டிவைன் பவர். சரி, அந்த டிவைன் தாட்டை எந்த மருந்து அழிக்கிறது இல்லை. நம்ம சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியான பிசாசு தாட்ஸ் இருந்தால் அதை டிவைன் எனர்ஜியை கொண்டு அழிக்கிறது. பாச்சு மருந்து கொடுத்தது கெட்டதை மாத்திரம் அழிக்காம நல்லதையும் அழிச்சிடாதான்னு கேட்போம். நல்ல அறிவு சிந்தனைகளை அது அழிப்பதல்ல, ஏனென்றால் அது நல்லதை செய்யறதுக்காகவே வந்த மருந்து. இந்த அசுர குணங்களை கூட அழிச்சிருது, தேவ குணங்களை அப்படியே வச்சுக்கிறது. மருத்துவத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இத ரொம்ப முழு முயற்சி எடுத்தேன். அதோடைய ஆன்மீக கருத்தில் புரிஞ்ச உடனே அதை மக்களுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய பேரார்வம். அதுக்கு டைனமிக் பிரெயின் போன்ற எல்லா வெப்சைட்டும் ரொம்ப உறுதுணையா இருக்கு. அது மூலம் மக்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா மனித வாழ்க்கை கிட்டத்தட்ட பாதி கலியுகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அதை இந்த மருந்தை கொண்டு மாத்திட்டோம்னா கலி புருஷன் என்ற உலகத்தை அழிக்க வந்த கலியை மாத்தி மனித இனத்தை மறுபடியும் திரேதாயுகத்துக்கு கொண்டு போய் விடலாம் என்ற முழு நம்பிக்கையும் பேரார்வமும் டாக்டர் பாச்சுடைய மருத்துவம் மூலம் முடியுங்கிற ஆர்வத்துக்காக
ரொம்ப வேரூன்றி படிச்சேன். நான் பாடங்களை கூட படிக்கிற காலத்துல கூட இவ்வளவு ஆழமா படிச்சிருக்க மாட்டேன். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன சொல்ல வருதுன்னு ரொம்ப ஆழமா படிச்சு பார்த்துதான். அதனால இந்த மலர் மருத்துவம் என்னை ரொம்ப ஈர்த்தது. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மூச்சும் மலர் மருத்துவம். பணம் சேர்க்கணுங்கிற மூச்சு, 4 பேர் நம்மளை மதிக்கணுங்கிற மூச்சு, பேரனை பார்க்கணுங்கிற மூச்சு, பையனுக்கு சொத்து சேர்த்து கொடுக்கணுங்கிற மூச்சு, எல்லாத்துக்கும் மேல இந்த மலர் மருத்துவத்தை உலகத்துக்கு போகணுங்கிறத என்னுடைய ஒவ்வொரு மூச்சு காற்றும் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயா, அந்த எட்வர்ட் பேட்ச் ஐயா 38 வகையான மலர்களை தான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய எண்ணங்களை, தீய எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்கள் ஆக்கி உடல் குறைகளை பூரா குணப்படுத்தி இருக்காங்க. இது உலக சரித்திரம். அதையும் மாற்றி நீங்க தமிழ்நாட்டுல உள்ள மூலிகைகள் வச்சு உடல் குறைகள்லாம் சரி பண்றீங்களே, அதற்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அந்த நம்ம தமிழ் மொழியில நம்மளுடைய மதத்துல ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஸ்தலவிருட்சம் என்று ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவ்வளவும் பாய்ச்சி கண்டுபிடிச்ச மைண்ட் சிம்டமுக்காக உள்ளது. சரி, ஒவ்வொரு கோயிலுக்கும் வேற வேற மலர்கள் அதோடைய மனக்குறிகளை போக்கக்கூடியதா இருக்கு. சரி, மைண்ட் சிம்டம், உடலுக்காக இல்ல. அந்த ஸ்தலவிருட்சங்கள்லாம் இந்த டாக்டர் பாட்ச் கண்டுபிடிச்ச தத்துவத்தின் அடிப்படையில வந்திருந்திருக்கு. டாக்டர் பாட்ச் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அதை டாக்குமெண்ட் பண்ண தெரியல இல்ல, இதுக்கு இதுன்னு சொல்லிட்டாங்க. இது மனக்குறிக்குன்னு சொல்ல தெரியல. அதனால ஒவ்வொரு கோயிலுக்கும் உள்ள ஸ்தலவிருட்சங்கள் என்னன்னு கேட்டு அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டா என்ன விதமான நோய் குணமாகும்னு கண்டுபிடிச்சு அது மைண்ட் சிம்டம்னு கொடுக்கலாம்ங்கிறதுக்காக அவர் காலத்துல அவர் ஒரு மேலை நாட்டு அறிஞர்கிறதுனால இந்தியாவுடைய மொழி வளர்ச்சியோ அல்லது ஆன்மீக வளர்ச்சியோ தெரியாது. இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது அவருக்கு தெரியாது. அவருடைய கண்டுபிடிப்பை நம்மளுடைய ஆன்மீக மருத்துவத்தோட அமால்கமேட் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்கவும் ஒரு பெருமுயற்சியோட நான் நிறைய கோயில்களுக்கு போய் ஸ்தலவரிசத்தை பார்த்து அதோடைய மருந்துகளை எடுத்து கொடுத்து பார்த்து அந்த குணாதிசயம் மாறுதுன்னு தெரிஞ்சு அதோடைய மருத்துவ குணத்தை உலகத்துக்கு, வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஆர்வத்துல இதை சிந்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 300 மூலிகைகள் எடுத்திருக்கேன். அதுல ஒரு 40-50 கோயில் ஸ்தலவிருட்சங்களுடைய மூலிகைகள், அதோடைய மருத்துவ குணம் என்னன்னு எழுதியிருக்கேன். அப்படி ஒரு புக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் மக்களுடைய பயன்பாட்டுக்காக வெளியிடுறதா இருக்கேன். இதை படிச்சு பயன்பெற்று தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் முடியாதவர்கள் அந்த மூலிகை கொடுத்து தன்னையே சமனப்படுத்தி கொள்ளலாம், தன்னை குணத்தை மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற ஆர்வத்துல அந்த ஆர்வமே எனக்கு பெரிய தூண்டுகோலாக இருந்தது. ஐயா, இந்த தமிழ் மூலிகை கிட்டத்தட்ட 300 மூலிகைகள்ல 50 ஆன்மீக சம்பந்தப்பட்டது, கோயில்கள் சம்பந்தப்பட்டது. இந்த கோயிலுக்கு போனா இந்த குறையை சரி பண்ணிடலாம், அப்படி ஆராய்ச்சி பண்ணி நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்படித்தானையா? அப்படித்தான் எடுத்திருந்திருக்காங்க. கோயிலுக்கு ஸ்தலவிருட்சம்னு எடுத்ததே சரி டாக்டர் பாட்ச் கண்டுபிடிச்ச மாதிரி மைண்ட்ல என்ன இறுக்கம் இருக்கோ அதை போக்கக்கூடிய மூலிகைகள்னு எடுத்திருக்காங்க. அப்படி எண்ணில் அடங்காத மூலிகை மாத்திரம் இல்ல, மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மூலிகை அவங்க. அப்போ கோயில் ஸ்தலவிருட்சங்களை போய் நம்ம கும்பிட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மேல பட்டோம்னா அந்த அவருடைய மனக்குறை போன உடனே உடல் குறை தானா போயிரு. அப்போ உங்களுடைய அல்டிமேட், உங்களுடைய குறிக்கோளே ஒரு மனிதனுடைய மனக்குறையை கண்டுபிடிச்சுதான் உடல் குறையை சரி பண்றீங்க. சரி பண்ண முடியும். முழுமையாக ஒரு மனிதன் பண்ணா அவனுடைய மனதில் உள்ள வேதனை உணர்வுகள், கோப உணர்வுகள், அழுக்குகள் வெளியேறாத வரைக்கும் அவைகள் இவனை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற உண்மையை டாக்டர் பாட்ச் மூலம் தெரிஞ்சிட்டனால என்ன அந்த மாதிரி கொடுத்தே நிறைய பேர் சௌரியம் பண்ணிக்கிட்டு. அப்ப இந்த உங்க மலர் மருத்துவம் மற்ற மருத்துவத்துக்கு நேர் எதிர்மறையா இருக்குது. மற்ற மருத்துவம் எல்லாம் உடல் குறைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமா, ஆனா உங்க இது உடல் குறையே இல்ல, மனக்குறையை தான் சரி பண்றீங்க. மனக்குறை சரி பண்ணா உடல் குறை தானா சரியாயிரும். இல்லைன்னா அந்தந்த ஸ்தலவிருட்சங்கள்ல கோயில்ல போய் அந்த ஸ்தலவிருட்சங்களை நம்ம கும்பிட்டு அந்த வாடை பட்டாலே போதும், உடல் குறை சரியாயிரும்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய மனக்குறையை மாத்தின உடனே என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வலது மூலையில் பதிவான எண்ணங்கள் அழிக்கப்பட்டுட்டால் அந்த எண்ணங்கள் நான் சுவாசித்த பிராணவாயுவை என்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியமாக்காம பயன்படாம எனது எண்ணத்தால்
விரயமாயிட்டே இருக்கு. இந்த எண்ணத்தினால நான் சுவாசித்த பிராணவாயுவை என்னுடைய மைண்ட் பவருக்கு விரயமாயிட்டு, என்னுடைய உடம்புக்கு நான் சுவாசிக்கிற பிராணவாயு தான் அல்டிமேட்லி என்னை புனிதனாக்கக்கூடிய, என்னை ஆரோக்கியமாக்கக்கூடிய ஒரே பொருள் நாம் சுவாசிக்கும் பிராணவாயு. அந்த பிராணவாயு தான் கடவுள். அதை நாம் இந்த உடம்புக்கு பயன்படாமல் எண்ணங்களுக்காக விரயமாகிட்டு இருக்கனால உடலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் புனிதமாக மாறவில்லை. அந்த அன்னன்னைக்கு ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள்ல வளர்ச்சிக்காக பிராணவாயு வேணும், இறந்து போன செல்களை வெளியேற்றுறதுக்கு வேணும். அது ரெண்டையும் செய்யக்கூடிய ஆற்றல் பிராணவாயுக்கு உண்டு. அது நமது எண்ணங்களால் விரயமாயிட்டால் இந்த உடல் பிராணவாயு கிடைக்காம நாமே இந்த உடம்புக்கு துரோகம் பண்றது மாத்திரம்தான் வியாதி. அப்ப பிராணன்ங்கிறதே பிராணவாயு தானே? பிராணவாயு தான். அந்த பிராணனை நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த உடல்ல 100க்கு 100 குணப்படுத்திடலாம். முழுமையாக குணப்படுத்திடலாம். அப்போ ஒரு அற்புதமான உங்க கண்டுபிடிப்பு. இந்த பிராணன் இல்லது பிராண வாயு உடலுக்கு உள்ள போகும்போது, சுத்தமான பிராணவாயு போகும்போது இந்த கழிவுகளை பூரா அகற்றிடுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு கழிவுகள் வலது மூலையில் உள்ள பதிவுகளை துப்புரவு வேரோடு அழிச்சிருது. கெட்ட பதிவுகள் எடுத்த உடனே அவருடைய மனக்குறை சரியாயிருது, உடல் குறை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருது. இப்படி ஒரு அற்புதமான உடம்பில் உள்ள நச்சுக்களை, கழிவுகளை, அதாவது எண்ணத்தினுடைய கழிவுகளை அழிக்கணும்னா சுத்தமான பிராணவாயு உள்ள உட்கொள்ளணும். ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படணும். என்னுடைய உடல் வளர்சிதை மாற்றங்களுக்கு பயன்படணுமே ஒழிய என்னுடைய ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் கோபத்துக்கும் கவலைக்கும் அது விரயமாக கூடாது. உடலில் உள்ள அந்த உயிர் அணுக்கள், கெட்டுப்போன அணுக்களை புதுப்பிக்குது, கம்ப்ளீட்டா புதுப்பிக்குது. அந்த நல்ல செல்ஸா நல்லா ரீடைன் பண்ணுது, கெட்ட செல்களை மறுபடியும் மெட்டபாலிசம் அதை அழிச்சிட்டு புதுசா உருவாக்குது. ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பியா ஐயா. நீங்க எவ்வளவோ ஒரு கிட்டத்தட்ட நிறைய மனக்குறைகள் மூலம் உடல் குறைகளை சரி பண்ணி இருக்கிறீங்க. அது ரொம்ப பேர்கிட்ட நான் விசாரிச்சேன். அவ்வளவு பேரும் ஐயா எங்களுக்கு கடவுளை பார்க்கறத விட நாகலிங்கம் ஐயா பார்த்து எங்க குறைகளை பூரா சொல்லியாச்சுன்னா கடவுள் மாதிரி குணப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.